ஷாம் என்ன சொல்றான் சாந்தி? அக்கா, நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு, உங்கள் புருஷனுக்கு, எல்லாருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன். என்னம்மா பார்க்குறீங்க? என்னடா அவன் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கே பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? சாச்சா, அந்த மாதிரிலாம் இல்லைடா. சரி விடுங்க அக்கா. எதுக்கு? பிடிங்க. மாமாவும் நீங்களும் ரோஷக்காரங்க. ரோஷக்காரங்க செலவு பண்ண காசு வேண்டாமா? வாங்கிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம் ஷாம். அக்கா, நீங்க பணத்தை வேண்டாம்னு சொல்லல, என் பாசத்தை வேண்டாம்னு சொல்றீங்க. டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்படிதான். பின்ன என்ன? வாங்கிக்க சொல்லுங்க. என்ன ஷாம்? என்னங்க? புடிங்கக்கா, புடிங்க. ஓகே, ஐ காட் டு கோ. ஓகே, பை. என்னங்க பாத்தீங்களா, அபிராமி அக்கா மாதிரி ஷாம் எவ்வளவு பாசமா இருக்காரு. நீயே வச்சுக்க. வச்சுக்குங்க. என்னது இது? இத கட்டிக்கிட்டு பாசத்தை பொழிஞ்சிட்டு வந்தவனுக்கு இது என்னன்னு தெரியல. என்னது? ராக்கியும் கட்டிக்கிட்டு அங்க அப்படியே பாசமா நடிச்சிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வந்தல. ஓ, பாத்துட்டீங்களா? நாங்க பாத்துட்டோம். இப்போ இதே ராக்கிக்கார நாங்களும் கட்டிட்டோம். எங்களுக்கும் பணத்தை கொடு. அக்கா, நீ ஏற்கனவே பணக்காரி. சாந்தி பாவம், ஏழை. வாடாவா பரோபகாரி. அவ உன் கூட பிறக்காதவ, நாங்க உன் கூட பிறந்தவங்க. அதனால நீ எங்களுக்கு தான் நிறைய பணம் கொடுக்கணும். எடு. அக்கா, நீயே ஒரு மகாராணி. இந்த பணம் எல்லாம் உனது. நான் நல்லவன் காட்டிக்குவானா? அதுக்கு ஒரு சின்ன செட்டப் தான். எனக்கு உன்னை பத்தி தெரியுமே. செத்தவ நெத்தில இருக்கிற ₹1 கூட அலையறவனாச்சே. வெல் செட் அக்கா. அக்கா, இப்ப நான் கட்டிட்டு வந்த ராக்கியும் கொடுத்த காசும் ஒரு வகையில செக் தான். சாந்தி மேல நான் காட்டுற பாசத்தை நம்பி அவ என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பா. இப்ப அந்த நம்பிக்கையை ஒரு சாக்கா வச்சு அவளை இந்த வீட்டை விட்டே வெளில துரத்துறேன் பார். ஷாமண்ணா, சொல்லு. எனக்கு ஒரு டவுட். உனக்கு வர வர மூளை நல்லாவே ஒர்க் பண்ணுது, எப்படி? அது ஒண்ணு இல்லம்மா, 24 hours இப்ப நான் கூடயே இருக்கனா, உன் காத்து பட்டு பட்டு நான் உன்ன மாதிரியே ஆயிட்டேன். அதுதானா? அது தட்ஸ் குட். அடடே, அனிதா வாமா. என்ன திடீர்னு? ஒரு செக்கிங் தான். நான் வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட ஒரு கூர்க்காலாம் வைக்க மாட்டீங்களா? என்னமோ. எக்ஸ்கியூஸ் மீ. அடடா, டிவி ரொம்ப பெருசா இருக்கே. இதை விட சின்ன டிவியே கிடைக்கல? என்னத்த பெரிய டிவியா வைங்க. டிவியோட விசிடி பிளேயர் அட்டாச்சா வருதே, அந்த மாடல் வச்சா நல்லா இருக்கும். இந்த ஹாலையே ஒரு ஹோம் தியேட்டரா மாத்தணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏமா, அப்ப இந்த டிவியை என்னமா பண்றது? உங்க ரூம்ல வச்சுக்கோங்க. சரிம்மா. வாட் இஸ் திஸ்? ஓ மை காட், என்ன வால் கலர் இது? ஒரு நல்ல ஐவரி கலரா போட்டா எவ்வளவு ரிச்சா இருக்கும். என்ன பெயிண்டிங் இது? என்ன பெயிண்டிங்? உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்க. ஒரு மாடர்ன் பெயிண்டிங் கலர்ஃபுல்லா வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுல வேற உங்க பையன் மாடலிங் போட்டோகிராஃபர். உங்க பையன் ரூம் எங்க இருக்கு? இந்த பக்கம் தான் இருக்குமா? ஆஹா, டைனிங் டேபிள் நல்லா இல்ல, கண்டிப்பா மாத்தணும். ஐயோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. கட்டு, ஹைதர் காலத்து கட்டு. இதையும் மாத்தணும். டர்ட்டி பெட்ஷீட். பாத்ரூம் கூட இல்லாம எப்படி குளிக்கிறீங்க? ஏமா, அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. ஆகட்டுமே, நான் வாழ போற வீடு நல்ல ரிச்சா இருக்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அப்பா கிட்ட கேளுங்க, கொடுத்து அனுப்புவாரு. அப்படின்னா சரி. நான் ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேட்டரா அனுப்பி வைக்கிறேன். ஓகே, வரேன். அம்மா, வந்து ஒரு வாய் காஃபி குடிக்காம போறியே? நோ ப்ராப்ளம், நான் டிரைவிங்ல போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, வீடெல்லாம் பார்த்து கிச்சன் பூஜை ரூம் எல்லாம் பார்க்கலையே. கிச்சனை நான் ஏன் பார்க்கணும்? நான் சமையல் பண்ண போறது கிடையாது. பூஜை ரூம் எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மள பாத்துப்பாரு. அதுக்கு செலவு பண்றது வேஸ்ட். ஓகே, வரேன். பை.
என்ன உனக்கு 7.5 பிடிச்சிருக்கு. இந்த வயசுலயா? சனி பிடிக்க வயசு என்ன? அதான் உன் மருமக ரூபத்துல வந்துட்டு போகுதே. அம்மா, முதல்ல என்ன எவன்கிட்டயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த போடு போடுறா. தாலிய மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா எப்பா என்னென்ன ஆட்டம் போடுவாலோ தெரியல. மா, முதல்ல உன்னை வீட்டுக்குள்ள இல்ல தோட்டத்திலயாவது வச்சுக்குவாளாங்கிறது சந்தேகம்தான். சார். வா முரளி, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த தினேஷை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேனே, சேகரிச்சிட்டியா? சார், நீங்கள் அவன் பேரை மட்டும்தான் சொன்னீங்க. அவனோட பிளட் குரூப்பு, அவனோட டேட் ஆஃப் பர்த், அவன் படித்த ஸ்கூல், அவன் படித்த காலேஜ், அவனோட டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. அம்மா பேர் கற்பகம். கொஞ்சம் காசு ஆசை பிடிச்சவங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி காலேஜ் படிக்கிறா, பேர் அர்ச்சனா. அவளுக்கு அண்ணன்னா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா தினேஷ் ஒரு நல்ல பாம்பு. தொழில் ஆட் ஃபிலிம் எடுக்கிறது, நல்ல ஃபோட்டோகிராஃபோ. பெண்கள்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே வீக்னஸ் உள்ளது. பெண்கள்னா வீக்னஸா? ஐ சி. இதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? இப்போ கூட ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி விட்டு அரை வாங்கிட்டு வந்திருக்கான். அவனை அவமானப்படுத்திட்டான். ஐ சி. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். யார் அந்த பொண்ணு? பொண்ணு பேர் சீதா, தம்பி ஒருத்தர், அப்பா பேர் ராஜன். அவரு பழைய நாடக நடிகர். இப்போ வியாதியால போராடிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு தெரியாம பொண்ணு மாடலிங் பண்ணிட்டு இருக்கா. ஐ சி. இப்போ சீதாவை வச்சே அந்த தினேஷை சுலபமா மடக்கிடலாமே. தினேஷ் ஆர்கேக்கு வைக்க போற அடுத்த பெரிய வெடி தினேஷ்.
ஏய் சீதா, நீ தப்பிக்க மாட்டடி. நிச்சயமா என் ஃபோக்கஸ்குள்ள வந்து மாட்டுவ. இது சத்தியம்டி. சார், நம்ம கிட்ட விளம்பர படம் எடுப்பாங்களே, அந்த ஆர்ஆர் சில்க்ஸ். ஆமா, அவங்க வந்திருக்காங்க சார். வந்திருக்காங்க. நீங்க நின்னுட்டு இருக்கா, போய் அனுப்பியா. போயா. சரி சார். வெரி குட். ரொம்ப நல்ல கிளைண்ட் ஆச்சு. நம்ம என்ன ரேட் சொன்னாலும் மறுக்காம உடனே அந்த ரேட்டை கொடுத்துருவாங்க. நம்ம வேலையும் மதிக்க தெரிஞ்சவங்க. ஹலோ. வாங்க சார். வாங்க சார். ஹலோ சார். உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சார் இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்து நேர்ல பாத்திருப்பேன்ல. இல்ல சார், பேங்க்ல ஒரு சின்ன வேலை. மேனேஜர் சொன்னாரு உங்க ஆபீஸ் பக்கம். சரி, அதான் அப்படியே. சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம், இப்ப பண்டிகை சீசன் சார். விளம்பரம் நல்லா இருக்கணும். சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு விளம்பரம் பண்றது பழைய ஸ்டைல். அதனால ஒரு லட்சணமான பொண்ணை பார்த்து விளம்பரம் படம் எடுங்க. செலவை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன சார், எனக்கு தெரியாதா? 5-6 ஆட் பண்ணிருக்கோமே. சரி, சினிமா ஸ்டார்ஸ் வேண்டாம் சொல்லிட்டீங்க. ஓகே, என்கிட்ட ஒரு 10 புது மாடல்ஸோட போட்டோ இருக்கு. ஒன்னு செலக்ட் பண்றீங்களா? எங்க காட்டெல்லாம் பார்க்க தேவையில்லை சார். நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. விளம்பரம் நல்லா இருக்கணும். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருந்தாலும் நீங்க தான் கிளைண்ட். ஃபைனலா அப்ரூவ் பண்ண போறது நீங்க தான். ஒரு 5-6 போட்டோ காட்டுறேன், நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. பாருங்க சார், இவங்க லேட்டஸ்டா ஒரு 5-6 ஆட் பண்ணிருக்காங்க. வெரி பாப்புலர். இத பாப்போம். ஸ்ரீகாந்த், நல்லா இருக்கு சார். தினேஷ், இந்த பொண்ணுதான்பா. இந்த பொண்ணா? ஏன் முடியாதா? இல்ல, அது வந்து முடியலன்னா சொல்லிடுங்க. இல்லைங்க, வேற ஸ்டைல்ல நிறைய மாடல்களோட போட்டோ இருக்கு. அதை வேணா பாருங்களேன். சார், மற்ற பொண்ணுங்கெல்லாம் வச்சு ஜீன்ஸு சுடிதார் விளம்பரம் தான் எடுக்க முடியும். நாம வச்சிருக்கிறதோ புடவை கடை. அந்த பொண்ணு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கு. நாம விளம்பரம் எடுத்தா அந்த பொண்ணை வச்சு தான் எடுக்கணும். இல்ல சார், நான் ஏன் சொல்ல வரேன்னா, சார் முடியாதுன்னா சொல்லிடுங்க. நாங்க வேற ஏஜென்சியை பாத்துக்கிறோம். பணம் கொடுத்தா 1000 பேர் இருக்காங்க. என்ன மேனேஜர் சார், நான் முடியாதுன்னு நான் சொன்னேன். ஓகே, இந்த மாடலை வச்சு உங்களுக்கு படம் எடுத்துறேன். ஓகே, நீங்க எங்க வேணாலும் படம் எடுங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்க. நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கங்க. ஆனா நமக்கு இந்த பொண்ணு தான் வேணும். ஓகே சார். வரேன் தினேஷ். சீதா, நான் ஒன்ன மிரட்டலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன மிரட்டறியா? இருக்கட்டும், உன் கை காலில் விழுந்தாவது இந்த விளம்பரத்தை நான் முடிக்கிறேன்டி. சேலஞ்ச். என்னம்மா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. பின்ன என்னம்மா? நீங்களே எல்லா வேலையும் செய்றீங்க. அக்காவை கூட காணோம். வீட்ல சும்மா உட்காந்துட்டு இருக்க பிடிக்கல. டிவில ஏதாவது ப்ரோக்ராம் பாக்குறதானே? இல்ல அத்தை, அதெல்லாம் இப்ப நான் பாக்குறது இல்ல. கடைசியா நான் டிவில பார்த்தது கார்கில் வார் நியூஸ் தான். நான் உங்களுக்கு கூடுமாட உதவி பண்றேனே. வேண்டாமா? நான் நல்லா சமைப்பேன் அத்தை. உங்க பிள்ளைய விட கேட்டு பாருங்களேன், எங்க அம்மாவே பாராட்டுவாங்க. நீங்க உட்காருங்க அத்தை, நான் சமைக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. உன்னை சமைக்க சொல்றதாமா தப்பு? நான் இந்த வீட்டுக்குள்ள மருமகன் நினைச்சு வந்தேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் மருமகன் ஒத்துக்கல. நீங்களும் என்ன மருமகன் நினைக்க வேண்டாம். புதுசா வந்த சமையக்காரின்னு நினைச்சு என்ன சமைக்க விடுங்களேன். சமயக்கட்டுல என்ன அனுமதிக்கிறதுக்கும்
உங்க வீட்டுக்குள்ள என்ன மருமகளை ஏத்துக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் மன திருப்திக்காக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? செய்ய சொல்லுங்கம்மா, செய்யட்டும். சரி செய். ரொம்ப நன்றி அத்தை. ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நீங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாது, பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும். அண்ணி, நீங்க சமைக்கிற ஸ்டைலே தனிதான். நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் வேண்டாம். சமையல்ல யாரும் உப்பு கூட போடக்கூடாது. அங்க போய் உட்காரு. வேணும்னா இந்த தக்காளி எடுத்து சாப்பிடு. தேங்க்யூ. கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம நெத்தில வேர்க்காம சூப்பர். இது வெறும் சமையல் இல்ல, எனக்கான முதல் அக்னி பரீட்சை. அண்ணி சூப்பர். டெஸ்ட்ல நீங்க பாஸ். Thank you. சாப்பாடு ரெடியா? பசிக்குதுமா? ரெடிப்பா. யார் ஸ்வாதியா? நீ எங்க கிச்சனுக்கு போன? ஒத்தாசையா இருக்கலாம் தான். யாருக்கு? அம்மாக்கு தான்ப்பா. குட் கேர்ள். அம்மாக்கு வயசாகுதுல்ல, சரி சீக்கிரம் கொண்டாங்க. சரிப்பா. அம்மா வாங்க. அண்ணி நாங்க எடுத்துட்டு போறோம், கொடுங்க. என்ன என்ன இப்படி தனியா சாப்பிட விட்ட? கிவ் மீ கம்பெனி. கம் ஆன் உட்காரு. சரிப்பா, எனக்கும் பசிக்குது. அப்படி வா. இன்னைக்கு எல்லா ஐட்டமும் கம கமன் மணக்குது. யார் சமையல்? எல்லாம் அண்ணிதான்ப்பா. நினைச்சேன். அபிராமியால மட்டும்தான் அப்படி சமைக்க முடியும். அபிராமி அம்மா சமைக்கலீங்க, பின்ன சாந்தி அம்மா சமையல் பண்ணது.